My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling வந்து ரொம்ப முக்கியமான ஒரு recent update அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க related to the Kanyakumari Medical Mission Research Center. இந்த கல்லூரி இந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு தடை விதித்துள்ளது NMC. அதனுடைய லெட்டரை இன்னைக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. 30/8/2024 தான் அனுப்பிச்சதுனால ப்ரொவிஷனல் ரிசல்ட் நமக்கு நேற்றுக்கே வந்துச்சு. அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீடியோல இந்த 100 சீட் போகுது இல்லையா நமக்கு இப்போ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல டோட்டலாக நமக்கு 100 சீட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவல் அப்ரூவலுங்கிறது 150 சீட். அந்த 150 சீட்டும் கேன்சல் ஆகிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆக்சுவலாக அலாட்டட் கேண்டிடேட்ஸுங்கிறது 100 கேண்டிடேட்ஸ். அப்போ இந்த 100 கேண்டிடேட்ஸ்னுடைய பாதிப்புகள் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு நிறைய மாணவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆகும், என் சீட் என்ன ஆகும், நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு கவர்மெண்ட் கோட்டா வேறு ப்ரைவேட் காலேஜஸ் கிடச்சிருக்கு, எனக்கு இதனால் பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ அதனுடைய கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அதனுடைய ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா they have given that based on the above communication the seats shown in the seat matrix and during the first round of counseling for Kanyakumari Medical Mission Research Center is hereby withdrawn, and accordingly the first round counseling will be done and the results will be published at the earliest. இப்போ நிறைய பேருக்கு சார் கவுன்சிலிங் திரும்ப நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதை தவிர சார் எப்போ எனக்கு ரிசல்ட் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. எல்லாத்துக்குரிய பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸில் ஒட்டுமொத்தமாக இந்த கல்லூரியில் அவைலபிளாக இருந்த சீட் எவ்வளோன்னு சொல்லிக்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். டோட்டலாக இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு சேர்ந்து 95 சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வாங்கியிருக்கிற பெர்மிஷன் ஃபஸ்ட்டு 50 சீட் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 100 சீட் வாங்கினாங்க. 150 சீட் டோட்டலாக பெர்மிட்டட். ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 100 சீட்ஸ் வந்துச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு இன்னொரு 50 சீட் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்போதைக்கு அந்த 150 சீட்டும் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த 100 மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் இருக்கிறாங்க. மிச்ச பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க. இன்னொரு 5 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு அங்கே சீட்ஸ் அப்படிங்கிறது போயிருந்திருக்கும். ஸோ அப்போது இந்த மாணவர்கள் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சீட் இல்லை அப்படின்னு ஆகுது. ஏன்னா அவங்களுடைய சாய்ஸில் அவங்களுடைய மார்க்குக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் இருந்ததுன்னா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் எதாவது திரும்ப பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து இந்த விட்ராயல் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ காமன் ப்ராசஸ். ஓகேங்களா? நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா எடுத்து பாருங்கள். ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, இதுக்கு முந்தைய வருடங்களையும் சரி, ஏதாவது ஒரு கல்லூரி ஏதோ ஒரு ரீசனுக்காக, லீகல் இஷ்யூக்காக அல்லது அப்ரூவல் இஷ்யூக்காக ஆல் ஆஃப் அ சடன் அட் எனி டைம் NMC கேன் கேன்சல் த ரெகக்னேஷன். இது வந்து தே ஹாவ் த ரைட்ஸ், ஓகேங்களா, ரைட் டு கேன்சல் த அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது இருக்குது. என்டையர் அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் NMC கையில் இருக்கக்கூடிய அதிகாரம். அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஆதங்கம் என்னென்னா, இதை ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாம். மாணவர்களுக்கு ஆசை காட்டி, அதாவது சின்ன பிள்ளை கையில் கொண்டு போய் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு திரும்ப பிடுங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. லிட்டரலாக சொல்ல போனால் இப்படி தான் நடந்திருக்கு. அப்போது இதில் கஷ்டப்பட்டது, பாதிக்கப்பட்டது எல்லாம் மாணவர்கள் தான். எஸ்பெஷலி கன்னியாகுமரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு சீட் கிடச்சிது, கன்னியாகுமரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாணவர்களுக்கு இப்போ அந்த காலேஜ் இல்லைன்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரேங்க், உங்களுடைய சாய்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி திரும்பவும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னோடனே நீங்கள் எல்லாம் திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு தான் நான் ஆல் இண்டியா கோட்டாவை பற்றி பேச வந்தேன். ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ESIலேருந்து ஒரு சில சீட்ஸை ரிமூவ் பண்ணாங்க. MCCலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நம்மளும் சேனலில் போட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில கல்லூரிகள் இருந்தும் சீட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு புதுசாக சாய்ஸஸ் எல்லாம் கொடுக்க சொல்லலை. ஸோ பேஸ்ட் ஆன் த சாய்ஸஸ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி எக்ஸசைஸ், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அந்த சாய்ஸஸ்லேருந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனை விட்டுட்டு ரிமைனிங் காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இப்போ யாருக்கு பாதிப்பு இல்லை, எனக்கு யாரெல்லாம் பயப்படாமல் இருக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சவங்க பயப்பட வேண்டியதில்லை. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இந்த 4 காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கும்ல, பொதுவாக இவங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். இப்போ இவங்களுக்குள்ள சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். ஏன்னா ஒரு சில மாணவர்கள் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் நல்ல மார்க், நல்ல ரேங்க்கு கூட வச்சுருந்துருக்கலாம். அவங்க சொந்த ஊர் கன்னியாகுமரியாக இருக்கலாம்.
என் ஊர்லேயே எனக்கு ஒரு காலேஜ் வருது அப்படிங்கும்போது அந்த காலேஜில் தான் சேரணுங்கிற ஆசை பொதுவாக சிலருக்கு இருக்கும். அது யாருக்கு வேணால் இருக்கலாம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே படிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பெற்றோர்களுக்கும் பிடிக்கும். புது காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு பக்கத்துலேயே இருக்குப்பா, அங்கேயே சேர்ந்துக்கலாம், படிக்கலாம் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு மார்க் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். அப்போ அதிகமான மார்க் வச்சு கன்னியாகுமரியை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டு சீட் எடுத்த மாணவர்கள் இப்போ அவங்களுக்குரிய சீட் இல்லைங்கும் போது அவங்க 2வது 3வது இடங்களில் என்ன சாய்ஸஸ் போட்டிருந்தாங்கன்னா, மேபி இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போட்டிருக்கலாம், அல்லது ப்ரைவேட் காலேஜஸில் கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு 5-6 கல்லூரிகள் வச்சுருந்துருக்கலாம். அது நமக்கு தெரியாதுல்ல, அவங்களுடைய சாய்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போது பேஸ்ட் ஆன் த சாய்ஸஸ் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஆல்ரெடி கிவன், இந்த கல்லூரிகளில் ஏதாவது ஒரு சில கல்லூரிகள் அவங்களுக்கு வருவதற்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து வரும். ஸோ சீட்டை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு காலேஜ் வரலாம். ஒருவேளை கன்னியாகுமரி தான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் அவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. ஒருவேளை கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனை முன்னாடி சாய்ஸ் போட்டு அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது சாய்ஸஸ் வச்சுருந்தாங்கன்னா அங்கே வேக்கன்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சீட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு இந்த காலேஜில் அலாட் ஆன கேண்டிடேட்ஸ்னுடைய க்ளோசிங் ரேங்க் எல்லாம் பாருங்கள், இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய ரேங்கையும் பாருங்கள். அந்த ரேங்கை வச்சு அந்த ரேங்க் கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஸ்டேட் கோட்டாவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இதில் அஃபெக்ட் ஆகுறதுனால ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனுடைய நான் உங்களுக்கு க்ளோசிங் மார்க்கை காமிச்சிட்றேன். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனுடைய க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது பிசிக்கு வந்து 578 6484 அப்படிங்கிறது அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க். அதே மாதிரி பிசிஎம்க்கு 575, எம்பிசிக்கு 568, எஸ்சிக்கு 484, எஸ்சிஏ 418, எஸ்டி 406. இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் வந்து அதை நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலை. இட் ரிக்வயர்ஸ் டிடிஎஸ் அனாலிசிஸ், இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். ஆனால் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி 583, 578, 575, 568 இவங்க இதில் எத்தனை மாணவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் இந்த 4 கேட்டகரியில் சீட்டு கிடைத்த மாணவர்களில் எத்தனை பேர் ஓப்பன் கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டாக்கும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாணவர்களை ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய க்ளோசிங் மார்க்குங்கிறது 535. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய க்ளோசிங் மார்க்குங்கிறது 515. இந்த 535 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ தோணுது. பிகாஸ் இந்த காலேஜில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்த ஒரு சில கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட்டிருந்துருக்கலாம். மேபி யூஸ்வலாக நம்ம இப்படி தானே ஆர்டர் போடுவோம். கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜ் போட்டிருப்போம், கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரைக்கும் போட்டிருப்போம். இதில் எதுலுமே சீட்டு கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் போகிறேன் அப்படின்றதான் பொதுவாக மாணவர்களுடைய விருப்பங்களாக இருக்கும். இதில் ஒரு சிலர் கொஞ்சம் முன்னாடி கூட போட்டிருந்துருக்கலாம். பட் ஜென்ரலாக இதை தான் நிறைய மாணவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம நிறைய மாணவர்களை பார்க்கறதுனால அவங்களுடைய ஜென்ரல் மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சில மாணவர்களை இது கட்டாயம் பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் வேறு கல்லூரிகள் இதுக்கு முன்னாடி டாப் காலேஜஸில் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்ச மாணவர்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. திரும்ப கவுன்சிலிங்லாம் நடத்த மாட்டாங்க. திரும்ப நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு சீட் வித்ட்ராயல் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் ப்ராசஸ் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதை வச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கிற சாய்ஸஸை வச்சு எக்ஸசைஸ் பண்ணி திரும்ப சாய்ஸ் அந்த ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத ரன் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் சீட் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரீவியன்சஸ் கொடுத்து ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒருவேளை இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு வேறு ஏதாவது கல்லூரிகளில் சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர். நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம போடும்போது நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அங்கே வந்து சீட்டு கிடைப்பதற்கான வேறு ஏதாவது சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போவதற்கு சான்சஸ் இருக்குது. அல்லது நீங்கள் வந்து கன்னியாகுமரியை ஃபஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் த சென்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா தென் மேபி சப்ஜெக்ட் டு த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ஏதாவது ஒரு கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இல்லைனா கூட செகண்ட் ரவுண்டில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.